இன்றைக்கி டாபிக் வந்துட்டு பில்லு எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது காட்டுறது இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கட்டு போட்டுக்கணும். கட்டு போட்ட உடனே பாருங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறீங்களா. வந்து லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ண வைக்கலாம். பாருங்கள் பஸ் இது ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிட்டு எட்டுன்னு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மாடுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டாப் பண்ணுறேன். எட்டுன்னு போடுறதுக்கு கஷ்டம், மாடு சாப்பிடணும், இந்த தொண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணணும்னா பாதியாக கட் பண்ணணும். பாதியாக கட் பண்ணோம்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே கடிச்சிச்சுன்னா ஃபுல்லாக வீணாகாமல் எல்லாமே க்ளீனாக சாப்பிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தோட்டத்தில் வந்து பில்லு காலாயிடுச்சு. சூப்பர் நைப்பர் பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா யூரியா போடாமல் தண்ணியிலே விழுந்துச்சுன்னா மாடு நல்லா எனர்ஜியாக இருக்கும், செனை நிற்கும், மாடு உடம்பு பிடிக்கும், பால் அதிகமாக இருக்கும். இந்த யூரியா போட்டோம்னா மாட்டுக்கு எஃபெக்ட் அப்போதைக்கு நல்லாயிருக்கும், செனை பிடிக்காது 100%. என்ன இருந்தாலும் யூரியா போடாமல் வரணும், அதுதான் மாட்டுக்கு நல்லது, பால் குடிக்கிற மனுஷனுக்கு நல்லது. பாருங்கள், மொத்தம் ஒரு நாளைக்கு மாட்டுக்கு வந்து 2 கட்டு எடுத்துக்கிறேன். ஒரே டைம் எடுத்துன்னு போகிறது கஷ்டம்தான். இந்த மாதிரி 2 கட்டை எடுத்துகிட்டு போவோம். எல்லாம் ஒரே கட்டாக பெரிய கட்டைனா எடுக்கிறது கஷ்டம், வந்து போய் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது இந்த பில்லு இருக்கிற இது வந்துட்டு யாருக்கும் தெரியும், உள்ளே போட்டுடலாம். இலைய இருந்துச்சு நேரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது கட்டிங்களா மேலே மொத்தம் 2 கட்டை அதே மாதிரி எடுத்து வைக்கணும். கஷ்டம்தான். அப்படியே பேச வாடா. 2 கட்டு ஆச்சுங்களா, எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போகணும் நைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பேசிட்டு வந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.